ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பயமே இல்லாமல் இதை எப்படி பண்ணினேன். பயமே இல்லாமல் இதை எப்படி பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How did you do this without fear? How did you do this without fear? How did you do? நீ எப்படி பண்ணின? Without fear, பயம் இல்லாமல் நீ எப்படி பண்ணின? How did you do this without fear? Next one, எந்த பயமும் இல்லாமல் நான் எல்லாத்தையும் பண்ணினேன். எந்த பயமும் இல்லாமல் நான் எல்லாத்தையும் பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did everything without any fear. I did everything without any fear. I did, நான் பண்ணினேன். Everything, எல்லாமே. Without any fear, எந்த பயமும் இல்லாமல் நான் எல்லாமே பண்ணினேன். I did everything without any fear. So next one, இதை பண்ணுறதுக்கு உனக்கு எதுவும் பயம் இல்லையா? இதை பண்ணுறதுக்கு உனக்கு எதுவும் பயம் இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you have any fear to do this? Don't you have any fear to do this? Don't you have any fear? உனக்கு எந்த பயமும் இல்லையா? To do this, இதை பண்ணுறதுக்கு உனக்கு எந்த பயமும் இல்லையா? Don't you have any fear to do this? So next one, இதை பண்ணுறதுக்கு நீ ஏன் பயப்படுற? இதை பண்ணுறதுக்கு நீ ஏன் பயப்படுற? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you scared to do this? Why are you scared to do this? Why are you scared? நீ ஏன் பயப்படுற? To do this, இதை பண்ணுறதுக்கு நீ ஏன் பயப்படுற? Why are you scared to do this? இதுவே இதை செய்கிறத பார்த்து நீ ஏன் பயப்படுற? உனக்கு என்னாச்சு, ஏன் அதை செய்கிறத பார்த்து நீ பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you scared of doing this? Why are you scared of doing this? Why are you scared? நீ ஏன் பயப்படுற? Of doing this, இதை பண்ணுறதை பார்த்து நீ ஏன் பயப்படுற? Why are you scared of doing this? So next one, இதை செய்கிறதுக்கு நீ ஏன் தயங்குற? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you hesitant to do this? Why are you hesitant to do this? Why are you hesitant? Hesitate அப்படின்னா தயங்குறது, ஓகேவா? Hesitant அப்படின்னா தயங்குறது. Noun, why are you hesitant? நீ ஏன் தயங்குற? To do this, இதை பண்ணுறதுக்கு நீ ஏன் தயங்குற? Why are you hesitant to do this? Next one, நீ எதை பார்த்து பயப்படுவ? உனக்கு எதை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கும்? நீ எதை பார்த்து பயப்படுவ? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What are you scared of? What are you scared of? Or we can ask, what are you afraid of? What are you afraid of? What are you scared of? ஓகேவா? நீ எதை பார்த்து பயப்படுவ? ஸோ இதுவே எனக்கு தண்ணினா பயம், நான் பீச்சுக்கெலாம் போக மாட்டேன், எனக்கு தண்ணினா பயம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am afraid of water. I am afraid of water. எனக்கு தண்ணினா பயம். ஸோ இதுவே எனக்கு ஹைட், உயரம்னா பயம், உயரமான இடத்துக்கு போனால் எனக்கு பயமாக இருக்கும். I am afraid of height. I am afraid of height. எனக்கு உயரத்தை பார்த்தா பயம். I am afraid of height. இதுவே எனக்கு இருட்டுனா பயம், நான் இருட்டில் போக மாட்டேன், எனக்கு இருட்டுனா பயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ யார் கூட வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். நீ யார் கூட வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can go anywhere with anyone. You can go anywhere with anyone. You can go, நீ போகலாம். எனிவேர், எங்கே வேணுமானாலும். வித் எனி ஒன், யார் கூட வேணாலும், எங்கே வேணாலும் போகலாம். யூ கேன் கோ எனிவேர் வித் எனி ஒன். நெக்ஸ்ட் ஒன்,
அவன் நேற்று யார் கூடயோ போனான். அவன் நேற்று யாருடனோ போனான். நான் நேற்று வர வழியில் அவனை பார்த்தேன், யாரோடையோ போயிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He went with someone yesterday. He went with someone yesterday. He went அப்படின்னா அவன் போனான். He went with someone, யாருடனோ யாரு கூடயோ அவன் போனான். He went with someone yesterday அப்படின்னா நேற்று. ஸோ நேற்று அவன் யாரோடையோ போனான். He went with someone yesterday. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ நேற்று யார் கூட அங்கே போன. நீ நேற்று யார் கூட அங்கே போன. இதை எங்கே எப்படி கேட்கலாம்? Who did you go there with yesterday? Who did you go there with yesterday? Who did you go there with? நீ யார் கூட போன. தேர் அப்படின்னா அங்கே, நீ யார் கூட அங்கே போன. நேற்று எஸ்டர்டே. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஹூ யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால வித் லாஸ்ட்டில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஹூ டிட் யூ கோ தேர் வித் எஸ்டர்டே. ஸோ யாருடன், ஹூ அப்படின்னா யார், வித்துனா உடன். ஸோ அந்த வித்து வந்து லாஸ்ட்டாக வரணும். ஓகேவா? ஸோ ஆர் இதை நம்ம வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா, வித் ஹூம் டிட் யூ கோ தேர் எஸ்டர்டே. வித் ஹூம் டிட் யூ கோ தேர் எஸ்டர்டே. வித் ஹூம் யாருடன், டிட் யூ கோ தேர் நீ அங்கே போன, எஸ்டர்டே நேற்று நீ யாரு கூட நேற்று அங்கே போன. வித் ஹூம் டிட் யூ கோ தேர் எஸ்டர்டே. ஸோ ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது காமனான ஒரு முறை, செகண்ட் சொன்னது வந்து ஃபார்மலாக சொல்கிறது. ஓகேவா? ஸோ வித் ஹூம் டிட் யூ கோ தேர் எஸ்டர்டே. நெக்ஸ்ட் ஒன், யார் உன்னை கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது, நான் வர வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். யார் உன்னை கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸோ இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்கள்ட்டலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கேயே இரு, அம்மா வர வரை இங்கேயே இருக்கணும், வேறு யார் வந்து கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது, ஸ்கூல்லே இருக்கணும், யார் வந்து கூப்பிட்டாலும் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't go no matter who calls. Don't go no matter who calls. Don't go அப்படின்னா போகாத. No matter who calls, யார் கூப்பிட்டாலும் நீ போகாத. Don't go no matter who calls. So next one, யார் கூப்பிட்டாலும் போயிடுவியா. யார் கூப்பிட்டாலும் போயிடுவியா. நான் தான் உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னால, யார் கூப்பிட்டாலும் போயிடுவியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you just go with whoever calls you? Do you just go with whoever calls you? Do you just go with நீ போயிடுவியா. with whoever calls you, உன்னை யார் கூப்பிட்டாலும் நீ பாட்டுக்கு போயிடுவியா. Do you just go with whoever calls you? நெக்ஸ்ட் ஒன், நான் தெரியாதவங்க கூட போக மாட்டேன். நான் தெரியாதவங்க கூட போக மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't go with strangers. I don't go with strangers. I don't go, நான் போக மாட்டேன். with strangers, தெரியாதவங்க கூட. நான் தெரியாதவங்க கூட போக மாட்டேன். I don't go with strangers. So next one, யாரோ ஒரு தெரியாதவங்க வந்து பணம் கேட்டாங்க. யாரோ ஒரு தெரியாதவங்க வந்து பணம் கேட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? A stranger came and asked for money. A stranger came and asked for money. A stranger came, ஒரு தெரியாதவங்க வந்தாங்க. And asked for money, பணம் கேட்டாங்க. ஒரு தெரியாதவங்க வந்து பணம் கேட்டாங்க. A stranger came and asked for money. Next one, முடிஞ்சதை பற்றி பேசி சண்டை போடாத. முடிஞ்சதை பற்றி பேசி சண்டை போடாத. எப்பயுமே முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசி சண்டை போடாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't talk about the past and fight. Don't talk about the past and fight. Don't talk அப்படின்னா பேசாத. about the past, முடிஞ்சதை பற்றி பேசாத. and fight, சண்டை போடாத. முடிஞ்சதை பற்றி பேசி சண்டை போடாத. Don't talk about the past and fight. So next one, நீ எப்போதுமே முடிஞ்சதை பற்றி தான் பேசுவியா. நீ எப்போதுமே முடிஞ்சதை பற்றி தான் பேசுவியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you always talk about the past?
Do you always talk about the past? Do you always talk? நீ எப்பயுமே பேசுவியா? About the past, முடிஞ்சதை பற்றி. நீ எப்போதுமே முடிஞ்சதை பற்றி தான் பேசுவியா? Do you always talk about the past? So next one, முடிஞ்சதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காத. முடிஞ்சதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காத. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't always think about the past. Don't always think about the past. Don't always think. எப்பயுமே யோசிக்காத. About the past, பழசை பற்றி, முடிஞ்சதை பற்றி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நேத்திலேருந்து பழசை பற்றியே யோசிச்சிட்ருக்கான். அவன் நேத்திலேருந்து முடிஞ்சதை பற்றியே யோசிச்சிட்ருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? He has been thinking about the past since yesterday. He has been thinking about the past since yesterday. He has been thinking. அவன் யோசிச்சிட்ருக்கான். நேற்று யோசிக்க ஆரம்பித்தவன் இப்போ வரை யோசிச்சிட்ருக்கான். He has been thinking about the past. Past அப்படின்னா முன்னாடி நடந்தது. ஓகேவா? since yesterday, நேற்றுலேருந்து. ஓகேவா? ஸோ இதுவே 2 நாளாக அவன் பழசை பற்றியே யோசிச்சிட்ருக்கான். 2 நாளாக நடந்ததை பற்றியே அவன் யோசிச்சிட்ருக்கான். He has been thinking what happened for 2 days. He has been thinking what happened for 2 days. He has been thinking. அவன் யோசிச்சிட்ருக்கான். What happened, என்ன நடந்துச்சோ அதை பற்றி அவன் யோசிச்சிட்ருக்கான். for 2 days, 2 நாளாக. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவனால தான் எனக்கு இது திரும்ப கிடச்சிது. அவனால தான் எனக்கு இது திரும்ப கிடச்சிச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I got it back because of him. I got it back because of him. I got it, எனக்கு கிடச்சிது, இது கிடச்சிச்சு. பேக் அப்படின்னா திரும்ப, எனக்கு இது திரும்ப கிடச்சிச்சு. பிகாஸ் ஆஃப் ஹிம், அவனால தான் எனக்கு இது திரும்ப கிடச்சிச்சு. I got it back because of him. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எப்படி இது திரும்ப கிடச்சிச்சு? உனக்கு எப்படி இது திரும்ப கிடச்சிச்சு? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How did you get it back? How did you get it back? How did you get it? உனக்கு இது எப்படி கிடச்சிச்சு? பேக், திரும்ப. உனக்கு இது எப்படி திரும்ப கிடச்சிச்சு? How did you get it back? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நேற்று தான் எனக்கு இதை திரும்ப தந்தான். அவன் நேற்று தான் எனக்கு இதை திரும்ப தந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He just gave me this back yesterday. He just gave me this back yesterday. He just gave me this. அவன் அப்போ தான் தந்தான். பேக் அப்படின்னா திரும்ப. எஸ்டர்டேனா நேற்று. அவன் நேற்று தான் இதை எனக்கு திரும்ப தந்தான். He just gave me this back yesterday. நெக்ஸ்ட் ஒன், அவன் இதை எப்போ உனக்கு திரும்ப தந்தான். அவன் இதை எப்போ உனக்கு திரும்ப தந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When did he give this back to you? When did he give this back to you? When did he give this back? அவன் எப்போ இதை திரும்ப தந்தான். to you, உனக்கு அவன் எப்போ இதை திரும்ப தந்தான். When did he give this back to you? நெக்ஸ்ட் ஒன், அவன் உடனே உனக்கு இதை திரும்ப தரமாட்டான். அவன் உடனே உனக்கு இதை திரும்ப தரமாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not give this back to you immediately. He will not give this back to you immediately. He will not give this. அவன் இதை தரமாட்டான். பேக், திரும்ப. அவன் இதை திரும்ப தரமாட்டான். to you, உனக்கு. அவன் இதை உனக்கு திரும்ப தரமாட்டான். immediately, உடனே. அவன் உனக்கு இதை உடனே திரும்ப தரமாட்டான். He will not give this back to you immediately. So next one, நீ சீக்கிரமே எனக்கு இதை திரும்ப தந்துடுவியா? நீ சீக்கிரமே எனக்கு இதை திரும்ப தந்துடுவியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்படிலாம் பண்ணினா நான் கடுப்பாயிடுவேன். இப்படிலாம் பண்ணினா நான் கடுப்பாயிடுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will get irritated if you do like this. I will get irritated
இஃப் யூ டூ லைக் திஸ் ஐ வில் கெட் இரிட்டேட்டட், நான் கடுப்பாயிடுவேன். இஃப் யூ டூ லைக் திஸ், நீ இதை மாதிரி பண்ணினா, நீ இப்படி பண்ணினா நான் கடுப்பாயிடுவேன். ஐ வில் கெட் இரிட்டேட்டட் இஃப் யூ டூ லைக் திஸ். நெக்ஸ்ட் ஒன், அவன் உன்னை பற்றி என்கிட்ட ஏதோ சொன்னான். அவன் உன்னை பற்றி என்கிட்ட ஏதோ சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He told me something about you. He told me something about you. He told me, அவன் என்கிட்ட சொன்னான். Something ஏதோ, about you உன்னை பற்றி, அவன் உன்னை பற்றி என்கிட்ட ஏதோ சொன்னான். He told me something about you. நெக்ஸ்ட் ஒன், நீ யாரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுற. நீ யாரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுற. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Who do you want to become like? Who do you want to become like? Who do you want to become? Who like, யாரை மாதிரி அப்படின்னா who அப்படின்னா யார், லைக் மாதிரி. ஸோ நம்ம முன்னாடியே ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ யாருடன் அப்படின்னா who ஃபஸ்ட்டு வந்துச்சு, உடன்னா வித்து, அந்த வித்து லாஸ்ட்டில் வந்துச்சுல. ஸோ சேம் பேட்டர்ன். யாரை மாதிரி அப்படின்னா who, லைக் மாதிரினா லைக். ஓகேவா? ஸோ who ஃபஸ்ட்டு வந்திருக்கு, லைக் லாஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ யாரை மாதிரி நீ ஆகணும்னு ஆசைப்படுற. Who do you want to become like? ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.